கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்புல நவீன் கிருஷ்ணா கதை திரைக்கதை எழுத சுரேந்திரன் இயக்கத்துல கார்த்திக் ராஜா இசையில நம்ம கேப்டனோட மகன் சண்முக பாண்டியன் அறிமுகமாகிற படம் சகாப்தம். ஒவ்வொரு ஃப்ரேமையும் கேப்டனே தன்னோட மகனுக்காக பார்த்து செதுக்கியிருக்காராமா. ஸோ இப்போதைக்கு படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. பில்லால தல அஜித் சேவல் கொடி பாட்டில் வர்ற மாதிரி அந்த மலேசியா முருகன் கோவில்ல இருந்து நம்ம ஹீரோ சண்முக பாண்டியன் ஓடி வரார். டக்குன்னு அங்கிருந்து கட் பண்ணி கிராமத்துல இன்ட்ரோ சாங், அதுவும் திருவிழா டைம்ல. சென்டிமெண்ட் கதைக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேவயானி உங்க அப்பா ஊருக்காக உழைச்சவர்டா அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ராசக்கபாலே ரஞ்சித் ரொம்ப பாவமா பாக்குறாரு. காமெடிக்காக பவர் ஸ்டார் வட்டிக்கு கடன் கொடுக்கிறவர் கெட்டப்ல, அப்புறம் நண்டு ஜெகன் ஹீரோவோட ஃப்ரெண்டு கெட்டப்ல பயங்கரமா நடிச்சிருக்காங்க. கலர்ஃபுல் செட்டு, கலர்ஃபுல் காஸ்டியூம்னு ஹீரோவை பாட்டுல பாக்குறப்பெல்லாம் ஏதோ பிருந்தாவன் படத்துல ஜூனியர் என்டிஆரை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா ரெண்டு பேரும் கழுத்துல அதே மாதிரி ஒரு மஃப்ளர் சுத்திட்டு வராங்களா. ஒருவேளை தெலுங்கு மார்க்கெட்டுக்கும் முதல் படத்திலேயே டார்கெட் வைக்கிறாங்களோ. சரி, ஓகே, கதை என்னவா இருக்கும்? ஒரு அமைதியான கிராமத்துல சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிற ஹீரோ எப்படியோ எக்குத்தப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல ட்ரக்ஸ் எல்லாம் டீல் பண்ற ஒரு கும்பல் வலையில சிக்கிறாரு. அங்க நடக்கிற பைக் சேஸ், சுடுகாட்டில் நடக்கிற கடத்தல்னு நிறைய காட்சிகள் ட்ரெய்லர்ல தூள் பறகுதுங்க. அது மட்டும் இல்லாம தலைவா படத்துல அமலாபாலுக்கு அப்பாவா வருவார் சுரேஷ், அவருக்கும் படத்துல ஒரு வெயிட்டான ரோல் இருக்குது போல. ஸோ கிராமத்திலிருந்து மலேசியாவுக்கு போய் கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு கொள்ளக்கார கும்பலோட கோட்டையை உடைச்சி நம்ம ஹீரோ எப்படி எஸ்கேப் ஆகிறார். இது படத்தோட ஒன்லைனாக இருக்கலாம். ஆனால் ட்ரெய்லர்லேயே பஞ்சான விஷயம்னு கேட்டிங்கன்னா, கடைசி ஷாட்டில் பைனாகுலர்லாம் வச்சுக்கிட்டு கேப்டன் வராரு. அவரோட கண்ணை மட்டும் ஜூம் பண்ணுறாங்க பாருங்க, மரண மாசுங்க. படத்தோட ட்ரெய்லரில் இவ்வளோ விஷயம் இருந்தாலும் ஹீரோ ஒரு இடத்துல கூட பேசவே இல்லைங்க. சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தரம் டீ கிளாஸ் வச்சுட்டு சொல்றாரு. ஆனா அதுலயும் பவர் ஸ்டார் வாய்ஸ் தான் பவரா கேக்குது. இன்னொரு விஷயம், வில்லன் கும்பல கருப்பு கோட்டு கருப்பு சூட்ல எல்லாம் பாக்குறப்போ பில்லா படத்துல இருந்து டெலிட் பண்ண சீன்லாம் இதுல எடுத்து வச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. பட் சொல்ல முடியாது. எதிர்பார்ப்பு கொஞ்சம் எக்குத்தப்பா இருக்கிறதுனால கண்டிப்பா கல்லா கட்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க டேடி மாதிரியே சன்னும் பெரிய ஹீரோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. மொத்தத்துல ஒரு அறிமுக ஹீரோவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கெத்து வைக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களையும் படத்துல வச்சிருக்காங்கன்றது ட்ரெய்லர்ல தெரியுது. இனி படத்தோட ரிசல்ட்டை ரிலீஸுக்கு அப்புறம் பார்த்துப்போம். நீங்க மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்டுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அமுக்குங்க.